ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா வர்க்கலாவில் இருக்கிற நார்த் கிளிஃப்ல இருக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பனிங் பிளேஸ். வர்க்கலா வந்தால் நார்த் கிளிஃப்ல தான் வந்து நைட் லைஃப் வேறு லெவலில் இருக்கும். ஸோ வர்க்கலா நார்த் கிளிஃபோட நைட் லைஃப் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம வர்க்கலா நார்த் கிளிஃப் நைட் லைஃப்பை செம்மையாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நமக்கு பின்னாடி தான் வந்து அரேபியன் சீ இருக்குது. சீயோட அலைகளோட சவுண்டு கேட்டுகிட்டே வந்து செம்ம வைபாக இருக்குங்க. இந்த சீ பார்த்துட்டே வந்து நிறையா ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்ஸ், கஃபேஸ், பிஸ்ட்ரோஸ், ஸ்பா சென்டர்ஸ்னு வேறு லெவலில் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் நார்த் கிளிஃபோட எட்ஜில் இருந்து அரேபியன் சீல் ஆகிற சன்செட்டை பார்த்துட்ருக்கோங்க. ஓ மை ஜீசஸ், கார்டன் இருக்குது, வேற லெவலில் இருக்குங்க. ஆக்சுவலாக ஆகஸ்ட் மாதம் இருக்கும், ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. லைக் தென்மேற்கு பருவமழை சீசன் வந்து முடிகிற நேரங்க. அதனால நம்ம சன்னை கிளியராக பார்க்க முடியல, வெளிச்சம் மட்டும் தெரியுது. அப்படியே கலர் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு ரேஸ் வந்து அந்த மேகங்களுக்குள்ளே இருந்து விழுந்துட்டுருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நேரில் வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான்னு தெரியல, ரேஸ் வந்து விழருது டிஃப்ரெண்ட்டாக. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே கிளிஃப் வரைக்குமே வந்து இந்த மாதிரி கார்டன் மாதிரியே இருக்குங்க. மலை கிளிஃப் வந்து ஒரு குட்டி மலை, ஓகேவா? அந்த மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அரேபியன் சீ தான். நேராக நம்ம குதிச்சா கிளிஃப் மேலிருந்து நம்ம அரேபியன் சீக்குள்ளே தான் லேண்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து வர்க்கலா பீச்சு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நார்த் கிளிஃபு. ஸோ நம்ம பியூட்டிஃபுல் சன்செட் வந்து நம்ம வர்க்கலா கிளிஃப் மேலேருந்து பார்த்துட்ருக்கோங்க. கீழே பார்த்தீங்களா அரேபியன் சீ, கிளிஃப் மேலே இருக்கிற புல்வெளிகள் இதெல்லாம். ஸோ சூரியன் மறைஞ்சிட்டு இருக்காரு, நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியாதுங்க, இவ்வளவுதான் பார்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வர்க்கலாவோட டாப் மோஸ்ட் சார்ட் அவுட் லொக்கேஷனான நார்த் கிளிஃப்ல இருக்கோங்க. நார்த் கிளிஃபோட நைட் லைஃப் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வர்க்கலா ஹெலிபேட்னு இருக்கோங்க. அந்த ஹெலிபேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹெலிபேட்லேருந்து பிளாக் சாண்ட் பீச் வரைக்குமே வந்து நம்ம நார்த் கிளிஃப் இருக்கும். கிட்டத்தட்ட 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஹாப்பனிங் பிளேஸாக இருக்கும். நைட் 7 o'clock நைட் 11 o'clock வரைக்கும் செம்ம வைப்ஸாக இருக்குங்க. ஸோ வாங்க நம்ம நார்த் கிளிஃபை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். ஸோ நம்ம இந்த விலாகுக்கு முன்னாடி இருக்கிற விலாகில் நார்த் கிளிஃபோட டே டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருந்தேன். டே டைமில் வந்து நீங்கள் நார்த் கிளிஃப்ல இருந்து நமக்கு பின்னாடி இருக்கிற அரேபியன் சீயை பார்க்க முடியும். ஐ மீன் நார்த் கிளிஃப்ல இருந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற அரேபியன் சீயை. நைட் டைம் வந்து சீயோட வியூ அவ்வளோவா பார்க்க முடியாது. பட் நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு பாருங்க. வர்க்கலா நார்த் கிளிஃப்ல செம்ம சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அன்ஸ்டேபிள் கிளிஃப், கீழே வந்து அலைகள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அரேபியன் சீ. ஓ தெரியுதுங்க. ஸோ இங்கே நார்த் கிளிஃப்ல இருந்து உங்களுக்கு பீச் ஃப்ரண்ட்ல எக்கச்சக்கமான கஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஹைலைட்டே என்னன்னா, நிறைய கஃபேஸில் வந்து லைட் மியூசிக், லைவ் மியூசிக் எல்லாம் இருக்கும். ஸோ லைவ் மியூசிக் எல்லாம் ரசிச்சுட்டே வந்து நீங்கள் டைன் இன் பண்ணலாம். இங்கே பாருங்க. ஸோ பாருங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரி சீ ஃபுட் கார்னர். நம்ம பிரதர் தான் வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இங்கே ட்ரை பண்ணலாங்க. இங்கேயும் வந்து லைவ் மியூசிக் இருக்குது, லைட்ஸ் எல்லாம் போட்டு. இங்கே வந்து சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம் நீங்கள் லைவ் மியூசிக்கோட. ஓ மேன், ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கஃபே பட்டர் லெமன் கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஃபே இருக்குங்க. இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி டைனிங் இருக்குன்னு சொல்கிறாரு பிரதரு.
ஓகே ப்ரோ. ஓகே, சீ ஃபுட் ஸ்பெஷாலிட்டியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்தட்டிக் பொருட்கள் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அது நான் அந்த வீடியோலேயே காமிச்சிருந்தேன், நார்த் கிளிஃப் பற்றின டே டைம் வீடியோவில். இது நைட் லைஃப் ஓட வியூ உங்களுக்காக. வர்க்கலா வந்தால் என்னென்னலாம் மஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் முக்கியமான மஸ்ட் டூ ஆக்டிவிட்டியான நார்த் கிளிஃப் நைட் லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லா வகையான ஃபுட்டீஸ்க்கான ஆப்ஷன்ஸும் இங்கே கிடைக்குங்க. இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய ட்ராவல்ஸ் இருக்கும். அங்கேருந்து வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள் சர்ஃப் லைன் லெசன்ஸு, கயாக்கிங்கு, இதுக்கெல்லாமே வந்து இங்கேருந்தே புக் பண்ணி தருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நைட் லைஃப்பில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன மாதிரி ஹேங் அவுட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டைனிங் பண்ணுறதுக்கு என்னென்ன கெஃபேஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான். லிட்டில் டிபெட் அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்குது பாருங்களா. ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு லேட் பேக், ஆஸ்தட்டிக் ஒரு வைப்பு தான் வந்து இங்கே இருக்குது. அண்ட் பார்ட்டி வைப்ஸ் கூட. மேக்ஸிமம் வந்து ஹார்ட் கோர் பார்ட்டி வைப்ஸ் இல்லாமல் மோர் ஆஃப் லைவ் மியூசிக் அந்த மாதிரி இருக்குங்க. கெஃபேயோட அட்மாஸ்பியர், இந்த அலைகளோட சவுண்டில் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறதே வந்து வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க, அங்கே லைட் தெரியுது இல்லை, அதுதான் வந்து பிளாக் சாண்ட் பீச். அது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நார்த் கிளிஃப் தாங்க. ஓ மை காட். நான் முக்கியமாக டே டைமில் எதுக்கு எடுத்தேன்னா, உங்களுக்கு டே டைமில் ஈவினிங் டைமில் சீ பார்த்துட்டே வந்து என்ன மாதிரி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருந்தேன். அண்ட் கண்டிப்பாக நைட் லைஃப்பையும் காமிக்கணும் இல்லையா. நிறையா நீங்கள் பேச்சுலர்ஸ் எல்லாம் வரும்போது ஃபேமிலியோட வந்தாலும் சரி, கப்புளாக வந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து நைட் லைஃப்பையும் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது பாருங்களா நார்த் கிளிஃபு. நீங்கள் இங்கே ஹோம் ஸ்டேலாம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோர்ஸ் இருக்கும். கேஷ் எடுக்கணும்னா ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஒரு டிப்பிக்கல் கெஃபேயோட வைப் எப்படி இருக்கு பாருங்க. லைட்ஸ் எல்லாம் போட்டு, மியூசிக் எல்லாம் போட்டு அதிர விட்டுட்டு, நிறைய வைபிங் பாப்புலேஷன், செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்தாவே வந்து உங்களுக்கும் இந்த வைப் தொத்திக்கும். இதுவும் சுவெனீர் ஷாப்ஸ். மேலே ரூஃப் டாப்பு லைட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, செம்ம சூப்பராக. இங்கே ரூஃப் டாப்லலாம் நீங்கள் டைனிங் பண்ணால் மேலேருந்து டைரெக்டாக இந்த சீ பிரீஸ் தெரியும். இதுக்கு பேரே வந்து சீ வியூ மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட் தாங்க. இங்க பாருங்க, சீ வியூ கிளிஃப் ரிசார்ட் இது மேலே. ஓகே, இன்கேஸ் நீங்கள் கப்புளாக வரீங்க, ஒரு ஹனிமூன் டெஸ்டினேஷன் வர்க்கலா தேர்ந்தெடுத்து நீங்கள் வர்க்கலா வரீங்கன்னா, நார்த் கிளிஃபில் உங்களோட பார்ட்னரை கூப்பிட்டு சூப்பராக ஒரு கேண்டில் லைட் டின்னர் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. சூப்பர்பான லொக்கேஷன், வேற லெவல் வைபாக இருக்குங்க. நேராக வந்து கேண்டில் லைட் டின்னரில் மிக முக்கியமான விஷயம், டைரெக்டாக உங்களுக்கு பீச் வியூவோட கிடைக்கும். இதை விட ஒரு ரொமான்டிக் லொக்கேஷன் உங்களால் பார்க்க முடியுமா? செம்மையாக இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமான டைனிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம நார்த் கிளிஃப் நைட் லைஃப்லேயும் கிடைக்கும். சூப்பரான கேண்டில் லைட் டின்னர் என்ஜாய் பண்ணுறதுக்கான பெர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனுங்க இது வர்க்கலா நார்த் கிளிஃபில். ஸோ இந்த கேண்டில் லைட் டின்னர் என்ஜாய் பண்ணுறதுக்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சன்வியூ ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு 100 மீட்டர்ஸ்லேயே இருக்கிற ரேபிட் கெஃபே. ஓகேவா, இங்கே தான் வந்து த பெர்ஃபெக்ட் கேண்டில் லைட் டின்னர் டெஸ்டினேஷனாக இருக்குது. ஏற்கனவே ஒரு கப்புள் வந்து கேண்டில் லைட் டின்னர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, செம்ம ரொமான்டிக்காக இருக்குது. எனக்கு உடனே இப்போவே ஒரு பார்ட்னர் வேணுங்க. பேக் பேக்கிங்கில் சோலோ ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நமக்கு கிடைக்காம போகுதே இறைவா. எனக்கு உடனே ரெடிமேடாக ஒரு கப்புளை அரேஞ்ச் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஃபீலிங்கு. ஓ மை காட்.
ஸோ இதே வைப்பில் வாங்க. சரி, கப்புளாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு கொட்டி கிடக்குது. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம டே டைமில் பார்த்த கெஃபே டெல்மார் எப்படி இருக்கு பாருங்க நைட் டைமில். ஓ மை காட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த டிபெட்டியன் சைனீஸ் லைட்ஸோட தீமில் இருக்கு. அலைகளும் கிளிஃபோட ஓரத்தில் ரூஃப் டாப் அண்ட் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸும் அமேசிங் செட்டப்புங்க. ஸோ இங்கேயும் வந்து கேண்டில் லைட் டின்னர்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், டேபிள்ஸ் நிறையா வந்து டெடிக்கேட்டட் டேபிள்ஸ் ஃபார் கப்புள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கேண்டில் லைட் டின்னருக்கு. ஓ மை காட். ஸோ கேண்டில் லைட் டின்னர்னாலும் ஒரு பிளேஸ் கிடையாது, நிறைய பிளேசஸ் இருக்குது. இங்கே பாருங்களா, இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதுனாலும் வாங்கிட்டு போகலாம். முக்கியமாக இந்த பாட்டிலில் இருக்கிற லைட்ஸு செம்ம அழகாக இருக்குல்ல. எவ்வளோன்னு கேட்கலாம். இந்த லைட்ஸ் எவ்வளோமா? எவ்வளோ? 120. ये பாட்டில் वाला 150. ஓகே. ஸோ அது வந்து 100 rupees அங்கே, இது வந்து 150. பேரம் பேசினா கம்மியாக வாங்கலாம். செமல்ல. வைப் 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 மேன். இன்னும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. வாங்க போகலாம். நாம் இந்த குட்டி பொண்ணு கிட்ட அந்த பாட்டில்குள்ளே இருக்கு இல்லைங்களா லைட் போட்டு, அது ஒன்று வாங்கினோம். ஸோ நல்ல வைப்பாக இருக்கும். நம்ம நைட் டைமில் பெட்ரூமில் தூங்கும்போது பெட் பக்கத்தில் வச்சுட்டா அது ஒரு சூப்பர் வைப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்களும் குட்டி குட்டி பர்ச்சேசஸ் பண்ணுறதுனா வர்க்கலா கிஃப்டில் வாங்குங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? வாங்க, நம்ம இன்னும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அந்த குட்டி பொண்ணுக்கிட்ட சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இது வந்து கிளிஃப் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கெஃபே பாருங்கள். இது வந்து அப்பா ரெஸ்டாரண்ட், எவரெஸ்ட் ஜெர்மன் பேக்கரி. ஸோ ஜெர்மன் பேக்கரிஸ் வந்து மும்பை பூனேலெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஒரு ஜெர்மன் பேக்கரி வந்து நம்ம வர்க்கலா நார்த் கிளிஃப்லேயும் இருக்குது. இங்கேயும் வந்து கேண்டில் லைட் டின்னர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கேண்டில் லைட் டின்னரெல்லாம் கப்புள் கூட தான் வந்து என்ஜாய் பண்ணணும்னு இல்லைங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கப்புள்ஸ், யூ கைஸ் ஆல்சோ கேன் என்ஜாய் வித் எவ்ரி லவபிள் ரிலேஷன்ஷிப் ஆஃப் யூ. என்ன சொல்கிறீங்க? ஸோ அந்த கெஃபேஸையும் தாண்டி நாம் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே ஹைலைட் என்னென்னா, இந்த எல்லா கெஃபேஸில் இருந்துமே வந்து உங்களுக்கு டைரக்ட் சீ வியூ கிடைக்குங்க. ஸோ ரொம்ப நைட் டைம்ங்கிறதுனால கிளியராக தெரியல. இங்கே பாருங்கள், எல்லாமே வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு வைப்ரண்ட்டாக வச்சுருக்காங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது கெஃபேஸில். வா, வேற லெவல். நம்ம நைட் லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் கிட்டத்தட்ட 1 hour வெயிட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்காக. ஏன்னா நிறைய vlogs, வர்க்கலா vlogs பார்த்துட்டேன். நைட் லைஃப்பை இவ்வளோ எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணல எதுலேயும். பட் ஆனால் வர்க்கலா நார்த் கிளிஃபோட ஹைலைட்டே வந்து இங்கே இருக்கிற நைட் லைஃப் தாங்க. ஸோ இங்கே வந்தால் நீங்கள் நேரில் ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட, இல்லை சோலோ ட்ரிப் எப்படி வந்தாலுமே வந்து செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. எல்லாத்துக்குமான நெசசிட்டிஸ் இங்கே கொட்டி கிடக்குது. அவ்வளோ கெஃபேஸ் ஒரே இடத்துல நான் பார்த்ததே இல்லை. வர்க்கலா நார்த் கிளிஃப் தான் ஃபஸ்ட்டு டைம் நான் இவ்வளோ வைப்ரண்ட் நைட் லைஃப் சவுத் இந்தியாவில் பார்க்குறேங்க. அஃப்கோர்ஸ் மணாலி போயிருந்தப்போ அங்கே நைட் லைஃப் நல்லா இருந்துச்சு. பட் இது வேற லெவல். நம்ம வர்க்கலாவில் இவ்வளோ எல்லாத்தோட பட்ஜெட்டுக்கும் ஃப்ரெண்ட்லியான ஆப்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக 3 kilometers ரேஞ்சுக்கு கொட்டி கிடக்குங்கிறது வந்து ஐடியாவே இல்லை எனக்கு. இட்ஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஸோ இது வந்து கெஃபே 360. வர்க்கலா நார்த் கிளிஃபில் போத் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, இட்டாலியன் குசின், ஜெர்மன் குசின், என்னென்னவோ வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம கணக்கிலேயே சொல்ல முடியாது. இங்கே பாருங்களா, நம்ம 360 கெஃபேயோட வியூ, நைட் வியூ
ஓ மை காட், வேற லெவல்ல இருக்கு. வாவ் மேன், ஃப்ரண்ட்லயே மெனு வச்சிருப்பாங்க. நீங்க பார்த்துட்டு நமக்கு கரெக்டான பிளேஸ் இது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உள்ள போய் டைன் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல இதுதான் இருக்கு. லைவ் மியூசிக், லைட் மியூசிக் ப்ளே பண்றாங்க. சில இடத்துல வந்து லைவ் மியூசிக்கும் இருக்கு. ஸோ நாம் கிட்டத்தட்ட வர்க்கலா ஹெலிபேட்ல இருந்து 1 கிலோமீட்டர் வந்திருப்போங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ நாம் மிட் கிளிஃப்ல இருக்கோம். இங்கே வந்து சன்ரைஸ் ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து டிஜேலாம் கூட இருக்குங்க ரூஃப் டாப்பில். இது வந்து ரூஃப் டாப் போகிற வழி. மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ டான்ஸ் ஃப்ளோர்ஸ் எல்லாம் கூட இருக்குது. வாவ், வர்க்கலா இஸ் ஆசம் மேன். நிறைய தீம்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, சன்ரைஸ் 11 ஆர்ட் கெஃபே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பப் ஃபீல் வருதுங்க இது பார்த்தா. இங்க பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா, மேல இன்னொரு ரூஃப் டாப் வேற, ரூஃப் டாப் டைனிங் வேற இருக்கு. ஓ மை காட். ஸோ இங்கிருந்து வந்து உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல்லான அரேபியன் சி வியூ கிடைக்கும். நம்ம நார்த் கிளிஃப்ல எவ்வளோ ஹாப்பினஸ் வைப்ஸ்ன்னு சொன்னா இங்க பாருங்களா, கார்பரேட் குரூப்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி குரூப்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே வந்து பெர்ஃபெக்டான டெஸ்டினேஷனுங்க நம்ம வர்க்கலா. இது வந்து ஒரு பீட்சா ஹட்டு. ஸோ ரவுண்டு கட்டி வந்து மெமரிஸ் கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இது வந்து இட்டாலியன் டெலிகசி. ஸோ கஃபே இட்டாலியானோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, கஃபே இட்டாலியானோ. எல்லாரும் டிஃப்ரெண்ட்டாக சேர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நார்த் கிளிஃப்ல நடந்து போகும்போது மேக்ஸிமம் நிறைய தமிழ் வைப்ஸ் தாங்க இருக்குது. இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறதும் வந்து நிறைய நம்ம மக்கள் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே லைவ் மியூசிக்கு, லைட் மியூசிக்கு எல்லாத்துலேயுமே வந்து தமிழ் ப்ரிடாமினன்ட்லி இருக்குது. ஸோ உங்களுக்கு வெளியூர் வந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வராது. வர்க்கலால வேற லெவல் வைப்பாக இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து குட்டி குட்டி கெஃபேஸுங்க. ஸோ ஹைஃபை ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, கெஃபேஸும் இருக்குது. இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கெஃபேஸும் இருக்குது உங்களுக்கு. இது வந்து ஐஸ்கிரீம் ஷாப்புங்க, ஸ்கூபி கிளிஃப் இதுக்கு பேர். இங்கே பாருங்க, த டேஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ். ஓ லவ்லி. எல்லாமே நம்ம மக்கள் தான், எல்லாம் மேக்ஸிமம் தமிழ் பசங்க தான் வந்திருக்காங்க. இது வந்து கஃபுட்டி ரெஸ்டாரண்ட், நைட் டைம் வியூ. இங்கேயும் வந்து கேண்டில் லைட் டின்னர் அவைலபிளாக இருக்குது. ஃபேமிலியாகவும் உட்காந்து டைன் பண்ணுறதுக்கு சூப்பர்பான பிளேஸ். எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட்டில் ஃபிஷ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி சாப்பிடலாம். யூஸ்வலாக நம்ம எப்பா கணேஷா சேனலில் நான்வெஜ் ஃபுட் அட்வைஸ் பண்ண மாட்டோம், கவர் பண்ண மாட்டோம் டீட்டெயில்டாக. ஜஸ்ட் இது அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்காக காமிக்கிறேன். பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வெஜ் சாப்பாடு சாப்பிடுங்க, ஓகேவா? எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி அலேஸ் வாக்வேஸ் எல்லாம் இருக்கும். இது எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி பீச் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயேங்க. இந்த நார்த் கிளிஃப் ஒட்டுன அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி பீச் ரெசார்ட்ஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஹெரிட்டேஜ் டைப் ஹோட்டல்ஸும் இருக்கும், ரொம்ப மாடர்னான ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கும். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டேஸ்ட். உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமோ அந்த மாதிரியான ஸ்டேவும் கிடைக்கும், அந்த மாதிரியான ஃபுட்டும் கிடைக்கும். ஒவ்வொரு கெஃபேஸையும் தாண்டி போக போக அவ்வளோ அமேசிங்கான ஃபீலுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தீம்டாக இருக்குது. இங்கே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் பாருங்களா, அவ்வளோ ஆசம் வைப்ஸாக இருக்குங்க. சான்ஸே இல்லைங்க. கேரளா ஹெரிட்டேஜ் ஓட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வுட்டு, அதுக்கப்புறம் இந்த ஓலப்பாய் இதெல்லாம் தான் போட்டிருக்காங்க. பட் இவங்க பண்ணியிருக்கிற இன்டீரியர்ஸ் எல்லாம் வேற லெவல் வைப்ஸுங்க. மல்லூஸ்க்கு இருக்கிற டேஸ்ட் ஆஃப் இன்டீரியர் டெக்கரேஷன் அடிச்சுக்கவே முடியாது.
அழகா வாழ்றதுக்கு நல்லா கத்துக்கிட்டு இருக்கிற பீப்புள்னா நம்ம மலையாளத்து மக்கள் தாங்க. வைபு வைபு வைபு, செம்ம வைபு. இங்கிருந்து பாருங்க கடல், அரேபியன் சி. ஸோ இந்த வியூ தான் வந்து மேலே ரூஃப் டாப் டைனிங்ல இருந்து கிடைக்கும். இங்கேயும் வந்து உங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் ஆப்ஷன் இருக்கு. எவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் கெஃபேஸுங்க நார்த் கிளிஃப்ல, டார்ஜிலிங் கெஃபேன்னு. ஸோ அதோட டெக்கரேஷன் தான் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுதான் என்ட்ரு ஆகிற வழி டார்ஜிலிங் கெஃபேக்கு. மேலே செம்ம பெரிய கெஃபே இது டார்ஜிலிங் கெஃபே. கீழே வந்து பேட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி, கேக்கெல்லாம், ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கிற ஷாப் ஒன்று இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு குட்டி வியூ பாயிண்ட்டும் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க அரேபியன் சீயை ரசிக்கலாம் நல்லா. ஓ, இங்கெல்லாம் வந்து ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணுங்க. அப்பதான் வந்து கம்ப்ளீட் ஃபீல் நமக்கு கிடைக்கும், வைபு. மினிமம் 2 days ஆகுது தங்கணும். ஒரு நாள் தங்கிட்டு போகிறதுக்கெல்லாம் நம்ம ஒர்க்கெலாம் வரக்கூடாது. 2 to 3 days பிளான் பண்ணிங்கன்னா அழகாக ஸ்டே பண்ணிவிட்டு ஒர்க்கெலாம் சுற்றி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 2 days நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிவிட்டு செம்மையாக வைப் ஆகலாம். இது வந்து சின்னமன் கெஃபே. எல்லாமே ஒவ்வொரு தீம்டாக இருக்குங்க. கலர்ஸ் ஆகட்டும், லைட்ஸ் ஆகட்டும், இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு கெஃபேவும் வந்து ஒவ்வொரு மாதிரியான வைபு. அங்கங்கே வந்து இந்த நார்த் இந்தியன் பொண்ணுங்க இந்த டிஸ்கோ லைட்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ கியூட். ரீட்டைல் ஷாப்ஸும் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் ஹோம் ஸ்டே பண்ணுறீங்க கிச்சனோட அப்படின்னா நீங்கள் இங்கே ரீட்டைல் ஷாப்ஸில், மளிகை கடைகளில் வந்து வாங்கிட்டு போய்க்கலாம் திங்ஸ். ஸோ வர்க்கலா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் காம்பினேஷனுங்க. ஆக்சுவலாக வர்க்கலாவோட புராதனமான பேர் வந்து தென்காசி, ஓகேவா, தெற்கில் இருக்கிற வாரணாசி. ஏன்னா இங்கே வந்து ஒரு 2000 வருஷம் பழமையான டெம்பிள் ஒன்று இருக்கு. ஸோ அந்த டெம்பிள் பக்கத்துலேயே இருக்கிற பீச் வந்து பாபநாசம் பீச்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வர்க்கலா பீச்சுக்கு பேர் வந்து பாபநாசம் பீச். நாம ஆடி மாதம், ஆகஸ்ட் மாதம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஃபெஸ்டிவல் வந்து நாளைக்கு நடக்குது. நாம் ஆகஸ்ட் 2 இருக்கோம். ஆகஸ்ட் 3 வந்து அந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. கிட்டத்தட்ட 2-3 லட்சம் மக்கள் வருவாங்களாங்க என்டையர் கேரளால இருந்து இங்கே அந்த தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ வர்க்கலால ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் வைப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லேட் பேக் பார்ட்டி வைப்ஸ்னு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுங்க. ஆலின் நாள் அழகராஜா மாதிரி நம்ம வர்க்கலா வேற லெவல் வைபு. ஓ மை காட். ஸோ கிட்டத்தட்ட ஹெலிபேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி வைப்ஸ் தாங்க இருக்கும். நீங்கள் நார்த் கிளிஃப்ல ஸ்டே பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து இந்த நைட் லைஃப்பை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேவா. ஒவ்வொரு நாளும் பாதி பாதியாக முடியுங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய ட்ராவல் பண்ணியாச்சுங்க எப்பா கணேஷா சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. பட் ஆனால் வர்க்கலா வைப்ஸ் வந்து வேற லெவல் வைப்ஸு. நமக்கு பக்கத்தில் இவ்வளோ வைப்ஸ் இருக்குங்கிறது வந்து நினச்சே பார்க்க முடியாது. எல்லாருமே வந்து கோவாவில் தான் வந்து செமைய வைப் பண்ணலான்னு நினைப்போம். பட் நம்ம கேரளாவில் வர்க்கலாவில் வேற லெவலாக இருக்குங்க நார்த் கிளிஃப்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வர்க்கலா வந்தால் நார்த் கிளிஃப் நைட் லைஃபை என்ஜாய் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திங்கை மிஸ் பண்ணுறது மாதிரி ஆயிரும், ஓகேவா. கிரிமினல் குற்றம் ஆயிரும் நீங்கள் வர்க்கலா வந்துட்டு நைட் லைஃப் என்ஜாய் பண்ணாட்டி, ஓகேவா. வாங்க போகலாம். கெஃபேஸ் தவிர நம்ம நார்த் கிளிஃப்ல பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து டே டைமில் கவர் பண்ண வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி பிராணாயமா, சன் சல்யூட்டேஷன், ஆசனாஸ், இந்த அஷ்டாங்க யோகா, ஆயுர்வேதா, மசாஜஸ், பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ பீஸ்ஃபுல்லான ஈவினிங் டைமில் நீங்கள் இந்த பஞ்சகர்மா தெரப்பி, ஆயுர்வேதா மசாஜ் எல்லாம் கூட எடுத்துக்கலாம். எல்லாத்துக்குமான வைபு நம்ம வர்க்கலாம். இந்த அலிவே ஃபுல்லாகவே வந்து நார்த் கிளிஃப் அலிவே ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ வைபோடு இருக்குங்க.
நைட் டைம்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம அரேபியன் சீ பார்க்கறதே வந்து வேற லெவல் வைபா இருக்குங்க. வர்க்கலா பீச் இது. கீழே இந்த டைம் எக்ஸ்ட்ரா லைட் போட்டிருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால. கோவில் வர்றவங்க எல்லாமே வந்து இந்த பீச்சில், பாபநாசம் பீச்சில் குளிச்சுட்டு தான் கோவில் போவாங்களாம். தர்ப்பணம் பண்ணுறதெல்லாம் கூட இந்த பீச்சில் தான். ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வைபாக இருக்குங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து நார்த் கிளிஃபில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நைட் லைஃப் வைப்ஸை பார்த்துட்டு இப்போ வி ஆர் அந்த வே பேக்குங்க. டைம் ஆக இன்னும் வந்து கூட்டம் அதிகமாகிட்டு தான் இருக்குது. அரவுண்ட் 8 o'clock 9 o'clock பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க நார்த் கிளிஃப். செம்ம வைபோட. நம்ம எல்லா ஊர் மக்களும் வந்திருக்காங்க. நார்த் இண்டியன்ஸு, ஃபாரினர்ஸு, நம்ம தமிழ் மக்கள், ஆந்திரா, தெலுங்கு கேட்க முடியுது, கன்னடம் கேட்க முடியுது. ஒரு செம காஸ்மோபாலிட்டன் ஃபீலாக இருக்கு. பாருங்க ஃபாரின் ஆண்டி ஒருத்தங்க. இவங்க நிறைய வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ஆஸ்தட்டிக் ப்ராடக்ட்ஸ். வர்க்கலா சொவினியர்ஸ்ன்னு சொல்லி இங்க வந்தா நீங்க ஞாபகார்த்தமா வாங்கிட்டு வாங்குறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. ஒரு ஃபாரினர் பொண்ணு, குட்டி பொண்ணு ஒன்று நடந்து போகுதுங்க பின்னாடி. செம்ம கியூட்டா இருக்கு. ஒரு பொம்மையும் வச்சுட்டு டெடி பேர் மாதிரி. ஐயோ சோ கியூட். அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு பாருங்க. அதுவே ஒரு டால் மாதிரி இருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்தால் நார்த் கிளிஃபில் இருக்கிற இந்த மாதிரி அலிவேஸில் இருக்கிற ஹோம் ஸ்டேஸில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாதுங்க. நாமளும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுங்க, ஓகேவா? ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா நம்ம கிட்ட இருக்கிற பட்ஜெட்லேயே வந்து ட்ராவல் பண்ணலாங்க. எல்லாத்துக்குமான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய பக்கம் இருக்குது. வர்க்கலா வந்து டெஃபினெட்லி இஸ் ஒன் ஆஃப் த பிளேஸ். ஹை பட்ஜெட்டில் தான் வந்து வர்க்கலா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இல்லை, எல்லா பட்ஜெட்லேயுமே வந்து வர்க்கலா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. டாட்டூ சென்டர்ஸ் எல்லாம் வந்து நைட்டு தான் வந்து செம்ம பிஸியாக இருக்கும் போல். அப்படியே பல வைப் ஆகிட்டு இருக்கு. மேலே இருக்கு பாருங்க ஒரு டாட்டூ சென்டர், சூப்பராக ஆஸ்தட்டிக்காக. ஸோ நான் நைட் டைம் லைவ் மியூசிக் எல்லாம் இருக்கும்னு சொன்னால, ஸோ இங்கே பாருங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரி கிச்சனில் இந்த மாதிரி லைவ் மியூசிக் எல்லாம் இருக்குங்க. டைன் பண்ணும்போது வேற லெவல். ஸோ இந்த அளவுக்கு வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே பாருங்க பைக் ஃபார் ரெண்ட், ரூம் ஃபார் ரெண்ட், ஆல் இன் ஆல் அழகராஜா மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கும். ஸோ நார்த் கிளிஃப், வர்க்கலா நார்த் கிளிஃபை நைட் லைஃப் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நாம் நார்த் கிளிஃப் பக்கத்தில் இருக்கிற வர்க்கலா ஹெலிபேட் ஏரியாவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த பிளேஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஹெலிபேட் நான் காமிக்கல. இங்கே பாருங்கள், இங்கே வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக ஹெலிபேடு. அதை வந்து ஹெலிகாப்டர்லாம் லேண்ட் ஆகாத சமயத்தில் இந்த மாதிரி பார்க்கிங்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஹெலிபேட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கூட நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க. நான் அந்த சைடு போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஹெலிபேடுங்க. ஸோ இங்கேயும் ஹெலிபேட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள் ஐ லவ் வர்க்கலா செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. நிறைய லைட் எரியறதுனால அது தெரியல, பட் செம்ம சூப்பரான பிளேஸுங்க நைட் லைஃப் வைப் பண்ணுறதுக்கு. ஸோ வர்க்கலா நார்த் கிளிஃப் நைட் லைஃப் பற்றின இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் வர்க்கலா நார்த் கிளிஃப்ங்க. See you.